ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். படித்ததில் பிடிச்சதை மட்டும் சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தாம்பத்தியம் சொல்லிட்டு ஒரு கதை படித்தேன். ஒரு பெரியவர் தட்டு மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அந்த வழியாக ஒருத்தர் டூ வீலரில் போனவர் திடீர்னு அந்த டூ வீலர் நிறுத்தி பக்கத்தில் போயிட்டு அவர்கிட்ட காலில் கட்டை விரல் நசுங்கி ரத்தம் வருது. என்னங்க ஆச்சுன்னு கேட்குறாரு. வேகமாக வந்த ஆட்டோ சக்கரம் காலில் ஏறிடுச்சுப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு அந்த பெரியவர். அதுக்கு ஒன்றே பக்கத்தில் இருக்கிறவர், வாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போகலாம், போயிட்டு கட்டு போட்டுட்டு டிடி இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பெரியவர் வேண்டான்று மறுக்கிறாரு. விடாப்படியாக அந்த நபர் கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மணி என்ன ஆச்சு தம்பி அப்படின்னு பெரியவர் கேட்குறாரு. உடனே பெரியவர் நேரம் ஆயிடுச்சுன்னு பதறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு, அப்படி என்னங்க அவசரம் அப்படின்ட்டு கேட்குறாரு. என் பொண்டாட்டி பசியோட வீட்டில் இருக்கா, அவளுக்கு இட்லி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிறவர், என்ன பெரியவர் உங்கள் காலில் அடிபட்டிருக்கு, இப்போ இட்லியா முக்கியம் அப்படின்ட்டு கேட்குறாரு. லேட்டாக தான் போனால் என்ன திட்டுவாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பெரியவர் அதற்கு சொல்கிறாரு, அவள் 5 வருஷமாக மனநிலை சரியில்லை, என் மனைவிக்கு எல்லா ஞாபகமும் போயிடுச்சு, நான் யாருக்குன்னு கூட தெரியாது அவளுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதற்கு அந்த நபர் சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிறாரு, அப்படிப்பட்டவங்க உங்களை ஏன் லேட்டுன்னு எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் யாருன்னே உங்களை தெரியாதே, அப்புறம் என்ன, கவலைப்படாதீங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு. அதற்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அவளுக்கு தானே நான் யாருன்னு தெரியாது, ஆனால் அவள் யாருன்று எனக்கு தெரியுமே தம்பி அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. ஸோ படித்ததில் இது பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு ஷேர் பண்ணேன். பிடிச்சின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.